ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவீன் எலிசபெத் அவங்க இறந்துட்டாங்க. உலகமே துக்கத்தில். இருங்க, இதெல்லாம் சும்மா தான் போடுறோம். இவங்களுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு என்ன தெரியுமா? உலகம் முழுக்க பல குழந்தைகள் காணாம போறதுக்கு காரணமும் நரபலி போன்ற சடங்கள்லாம் யார் நடத்துறாங்கன்றதும் இந்த உலக அரசியலை உற்று நோக்குறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ராணி மறைவு தொடர்பாக ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இரண்டாம் எலிசபெத் ஊக்கமிகு தலைமையாக விளங்கியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் இங்கிலாந்து மக்களும் அரச குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் பிரிட்டன் அரச குடும்பத்தில் நீண்ட கால மகாராணியாக இருந்த ராணி இரண்டாம் எலிசபெத்தின் மறைவு ஆழ்ந்த வேதனையை அளிப்பதாகவும் 70 ஆண்டுகள் பதவியிலிருந்து 15 பிரதமர்களை நியமித்து நவீன வரலாற்றில் பல முக்கிய திருப்பு முனைகளுக்கு காரணமாக இருந்தவரின் சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நம்ம நாட்டுல உள்ள பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இரங்கல் சொல்றாங்களே, அப்படி இந்த ராணி நம்ம நாட்டுக்கு என்னதான் செஞ்சாங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு போய் சொல்ற. இவங்க செஞ்ச செயல் என்ன தெரியுமா? நம்ம நாட்டு மக்களை அடிமையாக்கி இங்க இருக்க வளங்கள் எல்லாம் அவங்க ஊருக்கு கொண்டு போனதுதான். இவ்வளவு செஞ்சவங்களுக்கு ஏன் நம்ம ஊர் தலைவர்கள்லாம் இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறாங்க? அட உங்களதான்ப்பா. என்ன ரியாக்ஷன் இது? அது தெரியாம தான்டா நான் பல வருஷமா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். கோஹினூர் டைமண்ட், கிரேட் ஸ்டார் ஆஃப் ஆப்பிரிக்கா டைமண்ட், திப்பு சுல்தான்ஸ் ரிங், ரொசெட்டா ஸ்டோன், எல்கின் மார்பிள்ஸ், இந்த பொருட்கள்லாம் இவங்க ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்ட பொருட்கள். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா திருடிட்டு போன பொருட்கள். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? என்ன பண்ணு? ஒரு சிலர் நினைக்கலாம், ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள விமர்சிக்கிறது அவ்வளோ சரியா இருக்குமா அப்படின்னு. நரக அசுரனான நரகாசுரன், அதாவது பரசுராமனோட இறப்பை தான் நம்ம எல்லாரும் தீபாவளியா கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது கெடுதல் செய்தவர்கள் இறந்தாங்கன்னா அதை மகிழ்ச்சியா கொண்டாடுறதுல எந்தவித தவறுமே இல்லை. இங்கே பாருங்க, பிரிட்டன் ராணி இரண்டாம் எலிசபெத்தின் மறைவையொட்டி இந்தியா முழுவதும் செப்டம்பர் 11ஆம் தேதி ஒரு நாள் அரசு துக்கம் அனுசரிப்பு. மூவர்ண கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கும். அரசு நிகழ்ச்சிகள் ரத்து. என்னங்க இது? ஒன்னு ராணி இறந்த அன்னைக்கு துக்கம் அனுசரிச்சிருக்கலாம், இல்ல இறுதி சடங்கு அப்ப துக்கம் அனுசரிச்சிருக்கலாம். அது என்ன 9/11 தான் துக்கம் அனுசரிக்கணுமா என்ன? கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. எப்படி 5 மணி கை தட்ட சொன்னாங்களோ, 9:09க்கு டார்ச் அடிக்க சொன்னாங்களோ, அதே போலதான் இந்த நாளையும் துக்க நாளா அனுசரிக்க சொல்றாங்க. இதுவும் ஒரு சடங்கு தான். இந்த உலக அரசியல்லாம் தெரியாதவங்க தான் இப்ப RIP குவீன் எலிசபெத்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு அழுதுட்டு இருக்காங்க. என்ன போகையில இவங்க எல்லாரும் கூட்டு போக சொல்றேன். நீ எதுக்கு இப்ப சென்டர்ல உட்காந்து? நீ இல்ல அம்மா இருக்கிறவன் இம்சை தாங்க முடியாது, அது போய் சேர்ந்துருச்சது. அங்க ஆம்பளைங்க நாங்க அனாதையா இருக்கிறோம், அங்க வந்து அழுவ. உன்னை ஆரம்பத்துல இருந்து பாதிச்சுக்கிறேன், இது ஓவரா அழுதுட்டு இருக்க. நீ கிளம்பி. இதுல என்ன ஒரு வேடிக்கைனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுதந்திர தினத்தப்ப எல்லாரையும் கட்டாயப்படுத்தி மூவர்ண கொடியை ஏத்த வச்சாங்க. ஆனா இப்ப அவங்க கையாலேயே அதை இறக்குறாங்க. நம்ம நாடு ஏழை நாடு, நம்ம எல்லாரும் பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு அரசியல்வாதிங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையா பார்த்தோம்னா இந்த நாட்டுல இல்லாத வளங்களே இல்லை. திட்டமிட்டு இது ஏழை நாடுன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்றது மட்டும் இல்லாம இப்ப வரையும் நம்ம நாட்டோட வளங்களை திருடிக்கிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு எல்லா விதத்திலையும் தொல்லை கொடுத்துக்கிட்டு நம்மை அழிக்க நினைக்கும் இலும்பு நாட்டிகளும் இந்த பிரிட்டிஷ் குடும்பங்களும் வெவ்வேறு இல்லைன்றது இந்த உலக அரசியலை உற்று நோக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எலிசபெத் இயற்கை எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் பார்க்காத
உலக சரித்திரம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லா மாற்றத்தையும் பார்த்து அனுபவித்து அதற்கான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் சொல்லி மறைந்திருக்கிறார். அனுதாபங்கள் பிரிட்டிஷாருக்கு. உனக்கும் இடம் உண்டு அருள்மனக்கும் முருகனில் திருவடி